நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. வெடித்து கிளம்பிய ஓர் ஆராதனை. அன்பரே, உமை ஆராதிக்க விரும்பினேன். ஆனந்த கண்ணீர் என் கண்களை நிறைத்தது. அன்பரே, உமை ஆராதிக்க விரும்பினேன். ஆனந்த கண்ணீர் என் கண்களை நிறைத்தது. இன்பமே, இனிமையே, அமுதமே, அரசனே, அற்புதமே, ஆச்சரியமே, கண்ணே, கற்கண்டே, கனிச்சாரே என வர்ணிக்க நினைத்தேன். இன்பமே, இனிமையே, அமுதமே, அரசனே, அற்புதமே, ஆச்சரியமே, கண்ணே, கற்கண்டே, கனிச்சாரே என வர்ணிக்க நினைத்தேன். கதையும் நீரே, அதன் நாயகனும் நீரே. பூவே, பூவின் இதழே, வாசனையின் உச்சமே, மென்மையின் இலக்கணமே. கதையும் நீரே, அதன் நாயகனும் நீரே. பூவே, பூவின் இதழே, வாசனையின் உச்சமே, மென்மையின் இலக்கணமே. ஆர்த்தலும் அலையே, அமைதியின் கடலே என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் மனம் மறுத்துவிட்டது. ஆர்த்தலும் அலையே, அமைதியின் கடலே என்று சொல்ல நினைத்தேன். ஆனால் மனம் மறுத்துவிட்டது. மண்ணில் உள்ளதெல்லாம் மன்னனோடு ஒப்பிட முடியாதே. விண்ணவரே, உம் அன்பும் அழகும் விஞ்சியது என் வார்த்தைகளை. மண்ணில் உள்ளதெல்லாம் மன்னனோடு ஒப்பிட முடியாதே. விண்ணவரே, உம் அன்பும் அழகும் விஞ்சியது என் வார்த்தைகளை. கண்மலையே, அடைக்கலமே, அரணே, வழியே, விளக்கே, வெளிச்சமே, உயிரே, உணர்வே, உண்மையே, காற்றோடு கலந்தாலும் நீரோடு போனாலும் கர்த்தனே, உம் நினைவுகள் மட்டும் நீங்கா. கண்மலையே, அடைக்கலமே, அரணே, வழியே, விளக்கே, வெளிச்சமே, உயிரே, உணர்வே, உண்மையே, காற்றோடு கலந்தாலும் நீரோடு போனாலும் கர்த்தனே, உம் நினைவுகள் மட்டும் நீங்கா. மெல்லிய புன்னகை, அர்த்தமுள்ள பார்வை, எத்தனை அன்பு, அத்தனையும் மறக்க என்னால் இயலா. மெல்லிய புன்னகை, அர்த்தமுள்ள பார்வை, எத்தனை அன்பு, அத்தனையும் மறக்க என்னால் இயலா. உம் அன்பில் மயங்கி நிற்கும் அன்பன். நாம பிரமாணம் இல்லாதவர்களும் இல்ல, நியாய பிரமாணத்துக்கு கீழாகவும் இல்ல. we are under the law of Christ. ஒரு கடவுள் அன்பானவராகவும் கோபமானவராகவும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. பாவத்தை வியாதியாக பார்ப்பதுதான் சுவிசேஷத்தை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.